டேரக்டர் சுந்தர்ஷி டைரக்ஷனில் அரண்மனை பார்ட் 4ஓட ஷூட்டிங் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட்டுக்காக தான் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்போது அரண்மனை 4 எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சுந்தர்ஷி டைரக்ஷனில் வெளியான அரண்மனை 3 பார்ட்டுமே வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் படமாக தான் இருந்துகிட்ருக்கு. இதை தொடர்ந்து இப்போது பார்ட் 4க்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அரண்மனை பார்ட் 4 மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ் சினிமாலேயே இது நாள் வரைக்கும் யாரும் பண்ணாத சாதனையாக தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் பார்ட் 4 வரைக்கும் எந்த படத்தையும் யாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கல. அந்த வகையில் பார்ட் 4 ரிலீஸ் ஆகி வேறு லெவல் பிளாக் பஸ்டர் அடிச்சுது அப்படின்னா அந்த பேர் அரண்மனைக்கு தான் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அரண்மனை பார்ட் 4 மற்ற 3 பாகத்திலிருந்து வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கூட சுந்தர்சி சொல்லியிருந்தார். இந்த படம் வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் பழங்காலத்து பேய் கதைகளை வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்து பேய்களுக்கே உரிய ஒரு கட்டுக்கதையை வச்சு தான் இந்த படம் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் படத்தோட ரிலீஸ் குறித்து அவர் எந்த விஷயமும் சொல்லலை. ஹிப்ஹாப் தமிழா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னும் தம்பிக்கிட்ட கேட்டு எது கிடைக்காம இருக்கும், நம்ம வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த படத்தில் தமன்னா ராஷி கண்ணா அப்படின்னு 2 பேருமே செம்ம கிளாமராக நடிச்சிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து சந்தோஷ் பிரதாப், கோவை சரளா, யோகி பாபு, விடிவி கணேஷ் உள்ளிட்ட பல காமெடி பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் அரண்மனை படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. அரண்மனை 4 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேட்டை இன்னும் கரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் தான் இருக்காங்க. இருந்தாலும் அரண்மனை படம் ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளாரையே வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது சம்மர் ஸ்பெஷலாக இருக்கும். அப்படிங்கிறனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேமிலியாக சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவே சுந்தர்சி இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது.